செக்ஷன் இ புக் வெர்ஷன் பார்ட் 17ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோட்ல சிஎன் மைக்கேல் குரூப்போட போயிருப்பான். அதை கேள்விப்பட்ட ஜே அவனை காப்பாத்தணும்னு நினைக்கிறா. அதுல இருந்து தான் இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. எடுத்த உடனே சிஎனை காப்பாத்துறதுக்காக பர்சியை கூப்பிட்டுக்கிட்டு ஜே போய்கிட்டு இருக்கா. கார்ல போறப்போ இன்னும் கொஞ்சம் வேகமா போக முடியாதான்னு கேட்க, அதுக்கு பர்சி நாம எங்க போறோன்னு தெரியாம வேகமா போனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லன்னு சொல்றாரு. ஆனா ஜேஜேக்கு எங்க போறதுன்னு தெரியாம ஸ்கூலையே சுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சிஎன் அவங்க கூட போய் ரொம்ப நேரம் ஆகல. கண்டிப்பா இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது இருப்பாருன்னு ஸ்கூலை சுத்தி தேடிட்டு இருக்காங்க. அப்ப பர்சி உன் கிளாஸ்மேட்ஸுக்கு போன் பண்ணு, அவங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு. பர்சி சொன்னதுக்கு சரின்னு தலையாட்டின ஜே போனை தேடுறா. ஆனா போன் அவகிட்ட இல்ல, பேக்ல இருக்கு. ஜே வாட்ச்மேன் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் கிளாஸுக்கே போகல. அப்படியே சீனை தேடி வந்துட்டு இருப்பா. அப்படியே பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஜே ஸ்கூல்ல இருந்து வெளியே போக பின்னாடியே வந்த பர்சி அவளை பிடிச்சி என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறாரு. அதுக்கு சிஎன் மைக்கேல் கூட இருக்கிறான், எனக்கு அது சரியில்லைன்னு தோணுதுன்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் பர்சி கார்ல ஏறி சிஎனை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. பிளாஷ்பேக் இதோட முடிய அப்ப பர்சி அவர் போனை ஜே கிட்ட கொடுத்து இதுல இருந்து கால் பண்ணுன்னு சொல்லி முடிக்கல. கத்துறாரு. என்னன்னு தெரியாம ஜே முழிக்க பர்சியால காரை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை பார்த்த ஜே பர்சி உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, கார் இன்னும் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கு, கார் நிக்கலனா கண்டிப்பா எங்கயாவது மோதிடும்னு புரிஞ்சுக்கிட்ட ஜே பிரேக் அடிக்க கார் சடன் பிரேக் போட்டு நின்னதுனால ரெண்டு பேரும் முன்னாடி போய் இடிச்சுக்கிறாங்க. இடிச்சதுல பர்சி ஆன்னு கத்துறாரு. உடனே ஜே திரும்பி பர்சிய பாக்குறா. பர்சிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அசையாம அப்படியே கிடக்குறாரு. அதை பார்த்த ஜே பயந்துகிட்டே பர்சின்னு கூப்பிட பர்சி கண்ணு மூடி இருக்காரு. கார்ல ஏசி ஓடினாலும் வேர்த்து கொட்டுது. அதை பார்த்த ஜேக்கு என்ன பண்றதுனே தெரியல, கண்ணெல்லாம் கலங்கிடுது. பர்சி இங்கே யாரையாவது ஹெல்ப் கூட்டிடுவாருன்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்ப பர்சி சீக்கிரமா போ, இங்க இருக்காத, சிஎனை கண்டுபிடின்னு சொல்றாரு. ஜே இல்லன்னு தலையாட்டிக்கிட்டே நான் உன்னை இப்படியே விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னவ கீழே கடந்த பர்சி போனை எடுத்து யாருக்காவது கான்டாக்ட் பண்ணலான்னு பாக்குறா. அப்ப பர்சி ஜே கையில இருந்த போனை தட்டி விட்டுட்டு நீ கிளம்பு, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. ஜே போக மாட்டேன்னு சொல்ல பர்சி நல்லா ஒரு முறை மூச்சை இழுத்து விட்டுட்டு நான் ஹெல்ப்புக்கு கால் பண்ணிக்கிறேன், நீ போன்னு சொல்றாரு. ஆனா ஜே மனசுக்குள்ள ஒருவேளை பர்சியால ஹெல்ப்புக்கு கால் பண்ண முடியலன்னா என்ன பண்றதுன்னு யோசிச்ச ஜே முதல்ல ஹெல்ப்புக்கு கால் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சிஎனை தேடுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பர்சியோட போனை தேடுறா. அதை காணும். அப்ப பர்சி ஜே கைய பிடிச்சி நீ போ, அவனை கண்டுபிடி, நான் எப்படியாவது ஹெல்ப்புக்கு போன் பண்றேன்னு சொல்ல ஜேக்கு இன்னும் அழுக வருது. அவனை விட்டு போக மனசே இல்ல. இருந்தாலும் சிஎனை வேற கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதனால சிஎனை தேடி போறா. போறப்போ திரும்பி ஒரு முறை பர்சிய பாக்குறா. பர்சியால சிரிக்க முடியலனாலும் போர்ஸ் பண்ணி ஜே பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சிக்னல் பண்றாரு. ஜேவும் சரின்னு தலையாட்டிட்டு சிஎனை தேடி போறா. ஏன்னா அவ பர்சிய நம்புறா. அவன் சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறா. அப்படி நினைச்சவ கொஞ்ச தூரம் போறா. போனவளுக்கு எங்க போய் தேடுறதுனே தெரியல. அதனால ஒரு இடத்துல நின்னு அமைதியா மைக்கேல் குரூப் எங்க இருக்கும்னு யோசிக்கிறா. அப்போ ரோட்டுக்கு ஆப்போசிட் சைடுல ரெண்டு பசங்க வராங்க. அவங்களும் ஜே படிக்கிற ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. யூனிஃபார்ம பார்த்த உடனே ஜே அவங்கள ஒத்து பார்க்க அதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேரும் செக்ஷன் டி சேர்ந்தவங்கன்னு புரியுது. உடனே அவங்கள நோக்கி ஓடுறா. அப்போ அந்த பக்கமா ஒரு கார் வேகமா வருது. ஜே குறுக்க வரத பார்த்த உடனே கார்காரன் ஹார்ன் அடிக்க ஹார்ன் சத்தத்தை கேட்ட அந்த பசங்க ஜேவும் பாத்துறாங்க. உடனே அவனுங்க அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க ஜேவும் அவங்க பின்னாடியே ஓடுறா. அங்கிருந்து ஓடின அந்த ரெண்டு பேரும் சின்னதா ஒரு ரோட்டுக்குள்ள ஓடுறாங்க. பின்னாடியே போன ஜேவால ஓட முடியல, மூச்சு வாங்குது. அதனால ஸ்லோவாயிடுறா. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவங்க ஒரு குறுகலான ரோட்டுக்குள்ள போறாங்க. ஜே கொஞ்சம் ஸ்லோ ஆனதுனால அவங்க ஜே பின்னாடி வரலன்னு நினைச்சுக்கிட்டு அந்த ரோட்ல பொறுமையா போய்கிட்டு இருக்க பின்னாடியே போன ஜே ஒரு குப்பை ட்ரம் எடுத்து அவங்க மேல வீச ஒருத்தன் மேல பட்டு கீழே விழுந்துறான். ஒருத்தன் கீழே விழுந்ததுனால இன்னொருத்தன் அங்கிருந்து ஓட பார்க்க ஜே அவனையும் விடல. அவனையும் பிடிச்சு ரெண்டு கொடுத்து சிஎனை பத்தி விசாரிக்கிறா. ஆனா ரெண்டு பேருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. டைம் வேற போய்கிட்டே இருக்கு. அதனால ஜே மறுபடியும் அவங்களுக்கு ரெண்டு கொடுத்து சிஎன் எங்கன்னு கேட்க அங்கிருந்து ஒருத்தன் ஓடனா இல்லையா, அவன் சிஎன் இப்போ மைக்கேல் கூட இருக்கான், அவங்க இங்க இருந்து ரெண்டு பிளாக் தள்ளி தான் இருக்கிறாங்கன்னு சொல்ல அதுக்கு ஜே எனக்கு தெரியும், அதனாலதான் அவங்க பின்னாடியே வந்தான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் அங்கேயே விட்டுட்டு அவன் சொன்ன இடத்துக்கு போறா. பெரிய கேட் இருக்கு. ஜே அதுக்கு முன்னாடி போய் நிக்க உள்ள மைக்கேல் நின்னுட்டு இருக்கான். ஜே கேட்டை திறக்கிறதுக்குள்ள யாரோ பின்னாடி வந்து அவ வாய மூடி விசிட்டர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே ஜேவை உள்ள கூட்டிட்டு போறான். ஜே அவன் பிடியில இருந்து தப்பிக்கலாம் முயற்சி பண்றா. முடியல. ஏன்னா அதுக்குள்ள இன்னும் சில பேர் ஜே வந்து பிடிச்சிருக்காங்க. மைக்கேல் இவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பாரு யாரு வந்திருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே ஜே கிட்ட வந்து நீ வருவேன்னு தெரியும்னு சொல்றான். அடுத்ததா ஜேவை பிடிச்சிட்டு இருந்தவங்க கிட்ட
அவளை உள்ள கொண்டு போங்க, புது டாய்னு சொல்றான். ஜேஜேவால அவன் பிடியில இருந்து விலக முடியல. அப்போ வாய மூடி இருந்தவன் கையை எடுக்க உடனே ஜேஜே சிஎன் எங்கன்னு கேக்குறா. ஆனா அவனுங்க பதில் சொல்லாம சிரிக்கிறானுங்க. அடுத்ததா ஜேஜேவ உள்ள கூட்டிட்டு போக அங்க சிஎன் தரையில கிடக்குறான். ஜேஜே பார்த்த உடனே ஜேனு குரல் கொடுக்கறான். சிஎன் மைக்கேல் ஆட்கள் புரட்டி எடுத்திருப்பாங்க போல இருக்கு, உடம்பெல்லாம் காயமா இருக்கு. அத பார்த்த ஜேஜே அவன் கிட்ட போக முயற்சி பண்ண மத்தவங்க அவளை விட மாட்டேங்கிறாங்க. என்ன விடுங்கன்னு இவ கத்த. அப்போ கதவு மூடிட்டு மைக்கேல் உள்ள வரான். வந்தவன் அவனை தூக்கி நிறுத்துங்கன்னு சொல்ல உடனே 2-3 பேர் சிஎனை தூக்கி நிறுத்துறாங்க. சிஎனால நிக்கவே முடியல. அவன் நிலைமைய பார்த்தே ஜேஜேக்கு எல்லாரும் சேர்ந்து அவனை துவச்சி எடுத்திருக்காங்கன்னு புரியுது. அவனை சிஎன்னு கூப்பிட சிஎன் ஜேஜே பார்த்து சிரிக்க ட்ரை பண்றான். ஆனா முடியல. அப்போ மைக்கேல் வந்து ஜேஜே கண்ணத்தை நிமித்தி அவனை பாரு, நல்லா பாரு, உன் கிளாஸ்மேட்ஸுக்கும் இதான் நடக்கும்னு சொல்லிட்டு சிஎன் வயிற்றுலயே ஒண்ணு விட அவனால தாங்க முடியல. சிஎன் கீழே விழ வேண்டியது. 4-5 பேர் அவனை பிடிச்சிருந்ததுனால விழல. அத பார்த்த ஜேஜே ஏய் என்னோட சண்டை போடுன்னு சொல்ல அதை கேட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்ப யாரோ ஜேஜே பின்பக்க கால்ல ஒண்ணு விட ஜேஜே கீழே விழுந்துடுறா. அப்ப மைக்கேல் நான் உன் கூட சண்டை போட மாட்டேன், உன்ன மாதிரி பிரின்சஸ்க்கு வேற ட்ரீட்மெண்ட் வேணும்னு சொல்றான். அடுத்ததா யாரோ ஒருத்தன் ஜேஜேவோட தொடையில கை வைக்க ஜேஜேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ மைக்கேல் கிட்ட வந்து கீஃபர் உன்னை இன்னும் டேஸ்ட் பண்ணலையான்னு கேக்குறான். என்கிட்ட இருந்து தூரமா இருன்னு ஜேஜே கத்த. அப்ப மைக்கேல் சிஎனை பார்த்து டேய் பையான்னு கூப்பிட சிஎனை பிடிச்சிட்டு இருந்தவங்க அவன் தலையை நிமித்தி மைக்கேலை பார்க்க வைக்கிறாங்க. உன் ஃப்ரெண்டுக்கு என்ன செய்ய போறன்னு நல்லா பாருன்னு சொல்றான். ஜேஜே அவனுங்கள கண்ணா பின்னான்னு திட்ட. அப்போ ஜேஜேவை பிடிச்சிட்டு இருந்த ஒருத்தன் பறந்து போய் விழறான். யார் அதை பண்ணாங்கன்னு ஜேஜே நிமிந்து பார்க்க சிஎன் தான் ஜேஜேவை காப்பாத்துறதுக்காக அவன் கிட்ட இருந்த ஒட்டுமொத்த சக்தியும் திரட்டி இத பண்ணிருக்கிறான். இப்போ ஜேஜேவுடைய கை ஒண்ணு ஃப்ரீ ஆயிடுச்சு. அந்த சான்ஸ அவ வீணாக்கல. ஒரு கைய வச்சு பிடிச்சிட்டு இருந்த மத்தவங்க எல்லாரையும் உதறி தள்ளிட்டு மைக்கேலையும் கீழே இடிச்சு தள்ளிடுறா. அடுத்ததா என்ன அங்க இருக்கவங்களுக்கும் ஜேஜேக்கும் கை கலப்பு. எல்லாரையும் சமாளிச்சுட்டு ஜேஜே மைக்கேல் கிட்ட போய் அவனையும் கவனிக்கிறா. அவ கவனிப்புல மைக்கேல் கீழே விழுந்துடுறான். மூச்சு கூட சரியா விட முடியல. எல்லாரையும் சமாளிச்சிட்டோன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதுக்குள்ள பின்பக்கமா வந்த யாரோ ஜேஜே மண்டையிலேயே அடிச்சிடுறாங்க. அடிச்சதுல தலையில இருந்து ரத்தம் வர ஜேஜேக்கு மெல்ல மெல்ல மயக்கம் வருது. அப்படியே கீழே சரிஞ்சிடுறா. சிஎன் ஜேன்னு கத்த கடைசியா அவ காதுல விழுந்த வார்த்தை அதுதான். கொஞ்ச நேரம் அசையாம ஜேஜே அப்படியே கிடக்க அவ பக்கத்துல வந்த யாரோ ஒருத்தன் அவளை முடிச்சிடலாமான்னு இன்னொருத்தன் கிட்ட கேட்க அதுக்கு அவன் வேணாம் இன்னும் யூஸ் பண்ணலாம்னு சொல்றான். ஜேஜே மெல்ல கண்ணை திறந்து பார்க்க அங்க மத்தவங்க எல்லாம் சிஎனை துவச்சி எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப எழுந்திருச்சு இவங்களை சமாளிக்கலன்னா நிலைமை பெருசாயிடும் புரிஞ்சுகிட்ட ஜேஜே மெல்ல எழுந்திருக்கிறா. அத பார்த்த ஒருத்தன் டேய் இவ இன்னும் உயிரோட இருக்கான்னு கத்த உடனே எல்லாரும் சிஎனை விட்டுட்டு திரும்பி இவளை பாக்குறாங்க. இங்க இருந்து வெளியே போகணும்னு நினைச்ச ஜேஜே முதல்ல வந்தவன ஈஸியா சமாளிக்கிறா. அடுத்த ஆளை சமாளிக்கிறதுக்குள்ள மறுபடியும் மயக்கம் வந்துட கீழே சரிஞ்சிடுறா. ஐயோ மறுபடியும் மயங்க கூடாது, எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சிடணும்னு மனசு போராடுது. ஆனா உடம்பு ஒத்துழைக்கல. அப்ப மைக்கேல் என்னடா பாத்துட்டு இருக்கீங்க, அவளை போய் கவனிங்கன்னு கத்துறான். அவன் சொன்னதை கேட்ட உடனே கண்ணை திறந்த ஜேஜே கையில இருந்த ரத்தத்தை பாக்குறா. இதுதான் ஒரே வழின்னு சொல்லிட்டு ரத்தத்தை நக்குறா. ரத்தத்தோட டேஸ்ட் அவளுக்கு பிடிச்சு போயிட ரத்தத்தை நல்லா நக்கினதுக்கு அப்புறம் அவளோட உடம்பு தானா நகர ஆரம்பிக்குது. அவளுக்கே என்ன நடக்குதுன்னு புரியல. ஒரு வேம்பயர் மாதிரி ஃபீல் பண்றா. கொஞ்ச நேரத்துல அந்த இடம் இருட்டாயிடுது. அதுக்கப்புறம் ஏதோ ரொம்ப சத்தமா இருக்கு, யாரோ சண்டை போடுற மாதிரி இருக்கு, யாரோ பாடுற மாதிரி சத்தம் கேக்குது. இவ்வளவு சத்தமா இருந்ததுனால ஜேஜேவால தூங்க முடியல. கடுப்பா இருக்கு. மெல்ல கண்ணை திறந்து பாக்குறா. ஏத்தாப்புல அவ கிளாஸ் பசங்க இருக்கிறாங்க. அவங்கள பார்த்த ஜேஜே ஏன்டா இவ்வளவு சத்தம் போடுறீங்கன்னு கேக்குறா. அவ கண்ணை திறந்ததை பார்த்த உடனே பசங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படி இருக்க ஜேன்னு கேக்குறாங்க. அப்ப டேவிட் கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொல்ல பசங்க எல்லாம் கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. ஜேஜே உட்கார முயற்சி பண்ண அத புரிஞ்சுக்கிட்ட யூரி அவ உட்கார்றதுக்கு பெட்ட அட்ஜஸ்ட் பண்றாரு. மெல்ல சாஞ்சி உட்கார்ந்த ஜேஜே கைய பாக்குறா. கை முழுக்க பேண்டேஜ் போட்டிருக்கு. யூரி அவளை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாரு. ஜேஜேக்கு எந்த உணர்ச்சியும் இல்ல. அப்பதான் தலையிலும் பேண்டேஜ் போட்டிருக்கிறத கவனிக்கிறா. நான் எப்படி இங்க வந்தேன் சிஎன் அப்படின்னு யோசிக்க சிஎன் எங்கன்னு கேக்குறா. அதுக்கப்புறம் தான் லாஸ்டா நடந்ததெல்லாம் அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. அவன் இன்னொரு ரூம்ல இருக்கான், நல்லாதான் இருக்கான், அந்த பையன் ஸ்ட்ராங்னு டேவிட் சொல்றாரு. அவரு சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஜேஜேக்கு நிம்மதியாகுது. கண்ணை மூடி அப்படியே படுத்துக்கிறா. படுத்தவ ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நினைச்சு பாக்குறா. ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுற மாதிரி தோணுது. மெல்ல கண்ணை திறந்து பார்க்க யூரி ஆப்பிள பெயில் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட எங்களை ஹாஸ்பிட்டல்ல யாரு கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னு கேட்க நாங்க தான் சொல்றாரு. அப்போ மைக்கேல் எங்கன்னு கேட்க அவர் சிரிச்சுக்கிட்டே ஆப்பிள கடிக்கிறாரு. அதை பார்த்த ஜேஜே ஏன் சிரிக்கிறன்னு கேட்க நீ இந்த கேள்விய முன்னாடியே கேட்ட, இப்போ மறுபடியும் கேக்குறேன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜேஜே நான் இப்பதான் கண் முழிச்சேன், அப்படி இருக்கும் போது நான் முன்னாடி
எப்போ கேட்டேன்னு கேக்குறா. ஜே, நீ முன்னாடியே கண் முழிச்ச, அப்ப எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க, நீ பிளாங்கா பாத்துக்கிட்டே இருந்தன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜே யூரி என்ன சிஎன் கிட்ட கூட்டிட்டு போறியான்னு கேட்க, ஏன் ஏதாவது பிரச்சனையா? ஜே அதுக்கு பதில் சொல்றதுக்குள்ள பெரியம்மா வராங்க. வந்தவங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சிரிச்சுக்கிட்டே கேட்க, நாங்க நல்லா இருக்கோம் பெரியம்மான்னு பசங்க எல்லாம் சொல்றாங்க. அடுத்ததா சாப்பாட்டுக்கு நன்றி பெரியம்மான்னு சொல்ல, அதை கேட்ட ஜே எனது பெரியம்மாவா, இவங்க எப்ப இருந்து பெரியம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்கன்னு மனசுக்குள்ளவே சொல்லிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பசங்க எல்லாம் பெரியம்மா கூட ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஜே முகத்தை சுளிக்கிறா. அப்ப பெரியம்மா ஜேஜேயை பார்த்து உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்க, இப்போ நல்லா இருக்கு பெரியம்மான்னு சொல்றா. அடுத்ததா அவங்க கொண்டு வந்த சாப்பாடை பார்த்து எதுக்கு இவ்வளவு சாப்பாடுன்னு கேக்குறா. இவங்க நேத்து ஒன்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுல இருந்து வீட்டுக்கு போகவே இல்லை, அதனாலதான் இவங்களுக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்தேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஜேஜேக்கு தூக்கி வாரி போடுது. என்னது நேத்தா? அதாவது நான் ஒரு நாள் முழுக்க அன்கான்சியஸா இருந்த நான் மனசுக்குள்ளவே சொன்னவ யூரிய பார்த்து நீங்க நேத்துல இருந்து இங்கதான் இருக்கிறீங்களான்னு கேட்க, அவரும் ஆமான்னு தலையாட்டுறாரு. அப்படின்னா நீங்களாம் குளிக்கவே இல்லையான்னு கேட்க, அவ கேட்டது கேட்டு எல்லாரும் ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. பெரியம்மா கூட என்ன சொல்றதுன்னே தெரியல. குழப்பத்தோட அவங்கள பார்க்க, நாங்க குளிக்காம இருக்கிறதுக்கு பழகிட்டோன்னு மயோ சொல்ல, நீ உன்னை பத்தி மட்டும் பேசு, எங்களையும் சேர்க்காதன்னு ஃபெலிக்ஸ் சொல்ல, அப்புறம் என்ன ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிறாங்க. அந்த இடமே கலகலப்பாயிடுது. ஆனா ஜேஜேக்கு மட்டும் ஏதோ ஒண்ணு சரியில்லாத மாதிரி இருக்கு. அப்ப பெரியம்மா ஜே கைய பிடிச்சி நீ நிச்சயமா சரியா இருக்கியான்னு கேட்க, ஜேஜேவும் ஆமான்னு சொல்றா. அப்ப யூரி அவளுக்கு பசிக்குது போலன்னு சொல்ல, பெரியம்மாவும் சிரிச்சுக்கிட்டே அப்படி இருக்கலாம், ஆனா இப்ப அவ சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஜே கண்ணை விரிச்சு காமிச்சு என்னடா சொல்றீங்க, நான் சாப்பிட கூடாதான்னு மனசுக்குள்ளவே சொல்லிக்கிட்டு நீங்க சீரியஸா தான் சொல்றீங்களான்னு கேக்குறா. பெரியம்மாவும் சிரிச்சுக்கிட்டே டாக்டர் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும், உடனே சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க. ஜே ஏன்னு கேட்க, டாக்டர் சொன்னதா சொல்லிட்டு பெரியம்மா ஏரிஸ பார்க்க போறாங்க. ஏரிஸ் கூட ஜே அம்மா இருக்கிறாங்களாம், தனியா விட்டாக்க அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்கன்னு பெரியம்மா அங்க போறாங்க. அடுத்துதான் யூரி வந்து ஜே பக்கத்துல உட்காந்து அவ கையை பிடிச்சிட்டு இதுக்கு முன்னாடி என்ன சொல்ல வந்தன்னு கேக்குறாரு. பசங்க முன்னாடி அத சொல்ல விரும்பாத ஜே அப்புறம் சொல்றேன்னு சொல்றா. யூரியும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவ கைய டைட்டா பிடிச்சுக்க, இப்பதான் ஜேக்கு பர்சி ஞாபகத்துக்கு வராரு. உடனே அவர்கிட்ட பர்சி எங்கன்னு கேட்க, அதை கேட்ட ஃபெலிக்ஸ் வீட்டுல இருக்கிறதா சொல்றாரு. இப்போ சரியா இருக்கிறாரான்னு கேட்க, அதை கேட்ட ஃபெலிக்ஸ் குழப்பமா ஆமா நல்லா தான் இருக்கிறான், ஏன் இப்படி கேக்குறேன்னு கேட்க, அதுக்கு ஜே ஏதோ சொல்ல வர்றதுக்குள்ள டேவிட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பர்சி இங்கதான் இருந்தாருன்னு சொல்றாரு. அவர் வாய் தான் அப்படி சொல்லுது, ஆனா முகம் அதுக்கு மேல ஃபெலிக்ஸ் கிட்ட எதையும் சொல்லாதன்ற மாதிரி சொல்லுது. அதை புரிஞ்சுக்கிட்ட ஜே ஃபெலிக்ஸ பார்த்து பர்சி எப்போ மறுபடியும் திரும்பி வருவாருன்னு கேக்குறா. எனக்கு தெரியாது, டேவிட் தான் அவங்க கூட பேசினான்னு ஃபெலிக்ஸ் சொல்ல, உடனே ஜே டேவிட்ட பார்க்க, டேவிட் அதுக்கு பதில் சொல்லாம சாப்பிடுறாரு. யூரி ஜே பக்கத்திலே இருந்து அவளை நல்லா பாத்துக்கிறாரு. ஆனா ஜேக்கு பசிக்குது, டாக்டர் சொல்லாம சாப்பிட முடியாதுன்றதுனால பசி இன்னும் ஜாஸ்தி ஆகுது. மத்தியானத்துக்கு மேல யூரி டேவிட்டை தவிர மத்த எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் யூரிக்கு போன் கால் வர, போன் பேசுறதுக்காக அவரும் வெளியே போயிட, டேவிட் ஒரு பக்கம் போன்ல கேம் விளையாடிட்டு இருக்க, அவரை கூப்பிட்ட ஜே பர்சிக்கு என்னாச்சுன்னு கேக்குறா. அவரு வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறதா சொல்றாரு. அது தெரியும், ஆனா அவன் என்ன விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு இவ கேட்க, டேவிட் விளையாடுறத விட்டுட்டு ஜேவை சீரியஸா பார்த்து, அவன் எனக்கு கால் பண்ணான், அவனுக்கு ஒரு அட்டாக் வந்துச்சுன்னு சொன்னான், அவனோட கண்டிஷன் காரணமா மத்தவங்களுக்கு இது தெரிய வேண்டாம்னு நினைக்கிறான், அதனால நான் மட்டும் போனேன்னு சொல்றாரு. என்ன கண்டிஷன், என்கிட்ட ஏன் சொல்லலன்னு இவ கேட்க, நீ கவலைப்படுவேன்னு அவன் நினைச்சான்னு டேவிட் சொல்ல, எப்போ இருந்து இது, எப்போ ஆரம்பிச்சது, அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவனுக்கு ஸ்பைனல் டேமேஜ், அவனால நடக்கவே முடியல, ஆல்மோஸ்ட் பேரலைஸ் ஆயிட்டான். அவனை குணப்படுத்துறதுக்காக அவனோட அம்மா ரொம்ப முயற்சி பண்ணாங்க, நிறைய செலவு பண்ணாங்க, இப்ப அவன் நல்லா தானே இருக்கிறான், நம்ம முன்னாடி நின்னா இல்லையான்னு ஜே கேட்க, முழுசா குணமாகல, ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு, அவன் ஸ்பைன் சில நேரம் திடீர்னு பிரச்சனை பண்ணும், உடம்புல சில பாகம் உணர்ச்சி இல்லாம போயிடும்னு சொல்றாரு. அவரு சொன்னதை கேட்ட உடனே ஜேக்கு பர்சி கடைசியா கார்ல கஷ்டப்பட்டார் இல்லையா, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அதை நினைச்சு பார்த்தவ இனிமே அதை சரி பண்ண முடியாதான்னு கேக்குறா. முயற்சி பண்ணாங்க, அதனாலதான் அவன் இவ்வளவு நாளா வெளியே இருக்கிறான், உன்னை கவனிச்சுக்க சொன்னான்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜே அதனாலதான் அவன் நியூயார்க்ல அப்பா கூட இருந்தானா, அவன் ஜாலியான குணத்துக்கு பின்னாடி இவ்வளவு வலி இருக்குதுன்னு நினைச்சே பார்க்க முடியலன்னு சொல்றா. அடுத்ததா டேவிட் கிட்ட அந்த கண்டிஷன், அதுல ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு கேட்க முயற்சி பண்றா. ஆனா கேட்க முடியல. டேவிட்டே அவ என்ன கேட்க வரான்னு புரிஞ்சுக்கிட்டு சான்ஸ் இருக்கு, ஆனா ரொம்ப ரிஸ்க்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜேக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ஒரு அண்ணன் கிடைச்சான், இப்ப அவனையும் இழந்துருவணும்னு பயமா இருக்குன்னு சொல்றா. அப்ப டேவிட் அதனாலதான் அவன் அம்மா அவனை இங்க வர
விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜேஜேக்கு கண்ணீரை அடக்க முடியல. கண்ணீர் பொல பொலன்னு கொட்ட அதை பார்த்த டேவிட் பதறி போய், ஏய் அழாத, எதுவும் யோசிக்காத, பர்சி ஸ்ட்ராங்கானவன் சொல்றாரு. இது ரொம்ப அநியாயம் சொல்லிக்கிட்டு ஜேஜே அழ டேவிட் அவளை அணைச்சி தோலை தட்டி கொடுக்கறாரு. எனக்கு கிடைக்கிற எல்லாம் ஏன் ஒரு விளையாட வருதுன்னு கேக்குறா. மனசுக்குள்ளவே ஒரு அப்பா கிடைச்சார், ஆனா அவர் கூட இருக்க முடியல. ஒரு பிரதர் கிடைச்சான், அவன் என்ன ஏத்துக்கல. இப்போ இன்னொரு பிரதர், அவனையும் இழந்துருவணும்னு பயமா இருக்குன்னு சொல்றா. அப்போ ஒரு குரல், நான் இன்னும் உயிரோட இருக்கேன், இப்பவே எனக்காக அழறியான்னு கேக்குது. அதை கேட்ட ரெண்டு பேரும் திரும்பி பார்க்க அங்க பர்சி நின்னுட்டு இருக்காரு. எதுவும் நடக்காத மாதிரி இவங்கள பார்த்து சிரிக்க, அப்போ பர்சி டேவிட்ட பார்த்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டியான்னு கேட்க உடனே டேவிட் ஜேஜே விட்டு தள்ளி போயிடுறாரு. டேவிட் வெளியே போனதுக்கு அப்புறம் பர்சி ஜேஜே பக்கத்துல போய் உட்கார ஜேஜே அவர்கிட்ட, நீயே என்கிட்ட சொல்லல, என்ன கவலைப்பட வைக்க விரும்பலன்னு மட்டும் சொல்லாத, அது ஒன்னும் எக்ஸ்கியூஸ் இல்லன்னு சொல்றா. ஆனா பர்சி அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. இது அநியாயமா இருக்கு, நான் ஃபைனலா யாராவது நம்பலான்னு நினைச்சேன், ஆனா அது கூட கொஞ்ச நேரம் தான் தோணுது, நீயும் என்னை விட்டு போயிடுவியான்னு கேட்ட ஜேஜேக்கு கண் கலங்கிடுது. நான் எப்படி முன்னாடி போகணும், ஒவ்வொரு மணி நேரமும் இதுதான் கடைசி நேரமா இருக்கும்னு நான் நினைக்க வேண்டிய நிலைமை, நான் என்ன செய்யறது சொல்லு. சொன்ன பர்சி ஜேஜே கண்ணத்தை பிடிச்சி கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு, இதை மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், யாரும் உன்கிட்ட இருந்து எதையும் எடுத்துக்க முடியாது, நான் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு சொன்னவருக்கு கண் கலங்குது. ஜேஜே இதுவரைக்கும் பர்சிய அந்த மாதிரி பார்த்ததே இல்ல. அப்ப பர்சி, நான் ஒரு தடவை மரணத்தை ஜெயிச்சேன், மறுபடியும் ஜெயிப்பேன், மறுபடியும் ஜெயிப்பேன், ஏன் தெரியுமான்னு கேக்குறாரு. ஜேஜே இல்லன்னு தலையாட்ட, நான் ஹேண்ட்ஸமா இருக்கேன்னு சொல்ல ஜேஜேக்கு கடுப்பாயிடுது. நீ ஒரு பைத்தியம்னு சொல்றா. ஆனா பர்சி இந்த முறை விளையாட்டா பேசல, சீரியஸா தான் பேசிட்டு இருக்காரு. நான் உங்களை விட்டு போக மாட்டேன், குறிப்பா உன்னை விட்டு. இன்னும் உன்னை உன் அப்பா கிட்ட கூட்டிட்டு போகவே இல்லை, என்ன நம்பு, நீ நினைக்கிறத விட நான் நீண்ட நாள் வாழ்வேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. ஜேஜேக்கும் மனசு லேசாகி சிரிக்கிறா. அடுத்ததா பர்சியை அணைச்சுக்கிறா. அவரும் ஜேஜேவை கட்டி அணைச்சுக்கிட்டு, என்ன நம்பு, நான் மறுபடியும் மறைஞ்சு போக மாட்டேன்னு சொல்றாரு. ஜேஜேவும் அவர் சொன்னதை முழுசா நம்பி சரின்னு தலையாட்ட ரெண்டு பேரும் பிரியறாங்க. அப்பதான் அங்க யாரோ இருக்கிறாங்கன்னு புரியுது. பார்த்தாக்க கதவு கிட்ட யூரியும் டேவிட்டும் நின்னு இவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப டேவிட் நாம கிளம்பணும்னு சொல்ல சரின்னு தலையாட்டின பர்சி ஜேஜேவை பார்த்து, நாளைக்கு வரேன், கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்றாரு. சரி கவனமா இருன்னு இவ சொல்ல பர்சி ஜேஜே நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்துட்டு வெளியே போறாரு. வழியில யூரி நிக்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அத பார்த்த ஜேஜேக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல என்னடா பிரச்சனைன்னு தோணுது. அடுத்ததா டேவிட்டும் பர்சியும் அங்க இருந்து போயிட யூரி சிரிச்சுக்கிட்டே ஜேஜே பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அதுக்கு ஜேஜே பரவாயில்லன்னு சொல்றா. அடுத்ததா ரெண்டு பேரும் நேத்து நடந்ததை பத்தி பேசுறாங்க. 7 மணிக்கு ஜேஜேவுடைய அம்மா அங்க வர அவங்க வந்த உடனே யூரி வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஜேஜேவை டாக்டர் இன்னும் சாப்பிட சொல்லலன்றதுனால தண்ணி மட்டும் குடிக்கிறா. ஒரு பக்கம் பசி உயிர் போகுது. அப்ப அம்மா அவ உடம்ப தொடச்சு விட்டுக்கிட்டே, ஜே நீ சண்டை போறதெல்லாம் நிறுத்து, இல்லனா உன்னை எந்த யூனிவர்சிட்டிலும் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஜேஜே மனசுக்குள்ளவே, நான் என்னவோ சண்டை போறதுக்கு ஆசைப்பட்ட மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்ப அம்மா நான் சொல்றத கேக்குறியா இல்லையான்னு கத்த அவ மெல்ல கேக்குறன்னு சொல்றா. அடுத்ததான் அம்மா அவளை தொடச்சு விட்டுட்டு பெட்டை கிளீன் பண்ணி கொடுக்க ஜேஜேவும் தூங்கிடுறா. ஜேஜே எவ்வளவு நேரம் தூங்குனான்னு தெரியல. சின்னதா சத்தம் கேட்டு எழுந்துக்கிறா. யாரோ மெதுவா கதவு தட்டுற மாதிரி இருக்கு. அம்மா யாரோ கதவு தட்டுறாங்கன்னு சொல்ல அம்மா கிட்ட இருந்து பதிலே வரல. மறுபடியும் யாரோ கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்க ஜேஜே அம்மாவை தேட அம்மா அந்த ரூம்லயே இல்ல. ஆனா இன்னொரு பக்கம் கதவு தட்டிட்டே இருக்காங்க. வேற வழி இல்லாம ஜேஜே யார் அங்கன்னு கேட்க வெளியே இருந்து எந்த பதிலும் வரல. அதுக்கு பதிலா கதவு திறக்கிற சத்தம் கேக்குது. அடுத்ததா கதவு மெல்ல திறக்க ஆரம்பிக்க வெளியே இருந்து வெளிச்சம் உள்ள வருது. அந்த கேப்ல யாரோ ஜேஜே ரூம்குள்ள பாக்குறாங்க. ஆனா யாருன்னு தெரியல. அத பார்த்த ஜேஜேக்கு லைட்டா பயமா இருக்கு. இருந்தாலும் யாராவது இருக்கீங்களான்னு குரல் கொடுக்க உடனே அந்த ஷேடோ மறைஞ்சிடுது. கொஞ்ச நேரம் யாருமே வரல. அதனால ஜேஜே எழுந்திருச்சு கதவு மூடலான்னு போறப்போ மறுபடியும் யாரோ கதவை வேகமா திறக்கிறாங்க. ஆனா யாரும் உள்ள வர மாட்டேங்கிறாங்க. அப்பதான் ஜேஜேக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. காலையில ஜோஷும் மையவும் இந்த ரூமுக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு பெட்டு கீழே மறைஞ்சு விளையாடுறதா பேசிட்டு இருந்திருப்பாங்க. அது ஞாபகத்துக்கு வந்த உடனே ஏசிலையும் ஜேஜேக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருது. உடனே ஜேஜே போயிட்டு பெட்ல உட்காந்துக்கிறா. அப்போ கதவை ஒரு கை பிடிக்க அடுத்துதான் ஒரு தலை உள்ள எட்டி பாக்குது. அத பார்த்த ஜேஜேக்கு உடம்பு முழுக்க சிலுத்து போகுது. அப்போ ஜேஜே ரூம்குள்ள எட்டி பார்த்தவங்க மெல்ல ஜேஜே பேரை கூப்பிடுறாங்க. அதை கேட்ட ஜேஜேக்கு இன்னும் பயம் ஜாஸ்தியாக பெட்ஷீட்டை எடுத்து போத்திக்கிறா. பெட்ஷீட்குள்ள தெரிஞ்ச சாமியெல்லாம் கும்பிட்டு இருக்க கதவு மூடுற சத்தம் கேக்குது. ஜேஜேக்கு இன்னொரு பக்கம் இன்னும் பயம் ஜாஸ்தியாக வீல் சேர் ஒண்ணு ஜேஜே
நோக்கி வர மாதிரி சத்தம் கேக்குது. ஜேஜே கிட்ட நெருங்க நெருங்க ஜேஜேக்கு ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆகுது. அப்போ ஒரு குரல் இங்கதான் இருக்கான்னு சொல்ல இதோட தான் இந்த பார்ட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.